அண்ட் ஃபியூச்சர் என்று சொன்னேன்னா நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் வருஷம் டிசம்பர் மாதம் மழை பெய்யுன்னு சொல்லுவோம். ஜூன் ஜூலையிலேயே நமக்கு பருவ தட்பநிலை மாற்றங்கள் ஏற்படுதுன்னு சொல்லுவோம். அப்போ அதுக்கு என்ன சொல்லுவோம் ஆங்கிலத்தில் மான்சூன் அப்படின்னு சொல்லுவோம். த மான்சூன் வில் ஸ்டார்ட் சூன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன அர்த்தம்? பருவநிலை மாற்றங்கள் மாறும், கண்டிப்பாக காற்றடிக்கும், மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து காற்று வரும், மழை வரும் என்று நம்ம எப்போவுமே எதிர்பார்த்துருப்போம். ஆனால் சில நேரங்களில் பருவநிலை மாற்றம் மாறி வராமலும் போகலாம். அப்போ இது வந்து சர்ட்டனாக இருக்குமா, உறுதியாக இருக்குமா? இருக்காது. அன்சர்டனாக இருந்தாலும் அது வருங்காலத்தை குறிப்பதனால அதை ஃபியூச்சர் டென்ஸில் நம்ம கணிதம் என்ன சொல்கிறோம்? மான்சூன் வில் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லுவோம். மழை வர்றது போல் இருக்கும், ஆனால் மழை வராது. அப்போ என்ன செய்வோம்? த ரெயின் வில் ஸ்டார்ட் நெக்ஸ்ட் மந்த், அடுத்த மாதத்துல வந்து மழை பெய்யும்னு எதிர்பார்த்து சொல்கிறோம். நடக்காட்டினாலும் இட் வில் பி கால்ட் ஆஸ் அ ஃபியூச்சர் டென்ஸ். இது ஒரு யூசேஜ். தேர்ட் வந்து என்ன மாதிரி யூசேஜ்னு கேட்டிங்கன்னா, நாம் மற்றவங்க கிட்ட ஏதாவது கேட்குற மாதிரி இருக்கும். ஆஸ்கிங் ஃபார் அ ரெக்வெஸ்ட் ஆர் ப்ராமிசிங் ஆர் ஆர்டரிங் ஆர் த்ரெட்டனிங், இந்த மாதிரிலாம் இருக்கும். சில நேரம் கிளாஸ் டீச்சர்ஸே உங்கள் கிளாஸில் டீச்சர்ஸே வந்து உங்களுக்கு திட்டுவாங்க. என்ன சொல்லுவாங்க? டூ த ஒர்க் ஃபர்ஸ்ட் தென் யூ வில் கோ. ஒர்க்கை முடி, அப்புறம் வெளியில் போ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க? ஃபஸ்ட்டு டூ த ஒர்க் அப்படின்னு ஆர்டர் பண்ணுறாங்க. தென் யூ வில் கோ, அதுக்கப்புறம் நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ எம் அஃப்ரைட் வி ஷல் கெட் வெட். நல்லா மழை பெய்யுது, ஓரமாக நிற்கிறீங்க, கண்டிப்பாக என்ன நடக்கும்? கொஞ்சம் வெளியில் போனால் நனைஞ்சிருவோமோன்னு பயமாக இருக்குன்னு சொல்லுவோம். அது எப்படி சொல்கிறது? ஐ எம் அஃப்ரைட் வி ஷல் கெட் வெட். நம்ம நனைஞ்சிருவோமோ அப்படின்னு நினைப்போம். இன்னொன்று இருக்குது, தேவையில்லாமல் அந்த இடத்துக்கு போகாத, அது தடை செய்யப்பட்ட பகுதி, அங்கே போனால் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லலாம்? டோன்ட் ட்ரெஸ்பாஸ், அத்துமீறி நுழையாதே, த போலீஸ் வில் பனிஷ் யூ, இல்லாட்டி கண்டிப்பாக போலீஸ் உன்னை பனிஷ் பண்ணுவாங்க. இது எல்லாமே ஃபியூச்சர் டென்ஸ் தான். ஆனால் எந்தெந்த அக்கேஷனில் நாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. அடுத்து ஒரு அக்கேஷன் இருக்குது, இது கண்டிஷனல்ஸ். இது அதிகமாக நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம பேசும்பொழுதெல்லாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான். ஆங்கிலத்தில் தெரியாமல் முழிச்சிட்டு உட்காந்துருக்கோம். தட் இஸ் கால்ட் கண்டிஷனல்ஸ். எப்படி? இப்போ பாருங்கள், நான் வேகமாக போகணும், அந்த பஸ்ஸை பிடிக்கணும் அல்லது அந்த ட்ரெயினை பிடிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் நமக்கு என்ன கிடைக்காது? நான் இப்போ போய் நான் பிடிச்சிருவேனா, ட்ரெயினை பிடிச்சிருவேனா அப்படின்னு கேட்பீங்க. இஃப் யூ கோ ஃபாஸ்ட் யூ வில் கேட்ச் த ட்ரெயின், இஃப் யூ கோ ஃபாஸ்ட் யூ வில் கேட்ச் த பஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ என்ன கண்டிஷன்? யூ வில் கேட்ச் த பஸ் ஆர் யூ கேன் கேட்ச் த பஸ், பட் இஃப் யூ கோ ஃபாஸ்ட், நீ வேகமாக சென்றால் மட்டுமே என்று அர்த்தம். ரெண்டாவது, இந்த ஒர்க்கை முடிச்சா தான் நீ அடுத்த ஒர்க்கை பார்க்க முடியும். அந்த அடுத்த ஒர்க்கை பார்க்கறது ஃபியூச்சர் டென்ஸ். அப்போ அதை எப்படி கன்சிடர் பண்ணுறது? இந்த ஒர்க்கை முடித்தா மட்டுமே அந்த ஒர்க்கை பார்க்க முடியுங்கிற கண்டிஷன். அப்போ என்ன செய்வோம்? இஃப் யூ ஃபினிஷ் திஸ் ஒர்க் யூ வில் பிளே, இஃப் தே ஃபினிஷ் திஸ் ஒர்க் தே வில் பிளே என்று சொல்லுவோம். இது ஒரு கண்டிஷனல்ஸ். இதே போல் அடுத்த யூசேஜ் வந்து சர்டன்டி, உறுதியாக வரும் என்று நம்புவது. எப்படி? மை அங்கிள் வில் கம் ஹோம் டுமாரோ. என்னாச்சு? பக்கத்தில் தான் குடியிருக்கிறாரு, நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆகவே என்ன சொல்கிறாரு? நாளைக்கு காலையில் உங்கள் வீட்டுக்கு வரேன்னு இருக்காரு. கண்டிப்பாக எங்கள் மாமா வீட்டுக்கு வந்துடுவார். அப்போ எப்படி என்ன சொல்லுவோம்? மை அங்கிள் வில் கம் ஹோம் டுமாரோ. மை ஃபாதர் வில் ரீச் ஹோம் இன் த ஈவினிங். என்னுடைய தந்தை கண்டிப்பாக இன்று மாலை வந்து சேர்ந்து விடுவார். அப்போ ஏதோ ஒரு ஊரில் இருக்கிறார், அவர் வந்து சேரக்கூடிய நேரம் மாலை நேரம், அதனால் அந்த மாலை நேரத்துக்குள் அவர் வந்து விடுவார் என்பதை உறுதியாக நம்பும் விதமாக அந்த மாணவன் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? மை ஃபாதர் வில் ரீச் ஹோம் இன் த ஈவினிங். ஸோ ஹி வாஸ் ஆன் த ட்ராவல், நவ் ஸ்டில் ஹி இஸ் ஆன் த ட்ராவல், நவ் ஹி வில் ரீச் ஹோம் இன் த ஈவினிங் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறான். இந்த மாதிரி 5 அக்கேஷனில் இந்த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸை நம்ம வேறு விதமாக பயன்படுத்துகிறோம். ஆனால் மாணவர்கள் எளிமையாக நீங்கள் புரிஞ்சு கொள்வது என்னவென்றால், என்னென்ன அக்கேஷனாக இருந்தாலும் ஃபியூச்சர் டென்ஸ் என்றாலே அந்த வேர்புக்கு முன்னாடி, அதாவது அந்த ஆக்ஷன் வேர்புக்கு முன்னாடி, அந்த ப்ரெசன்ட் ஃபார்மாக இருக்கக்கூடிய ஆக்ஷன் வேர்புக்கு முன்னாடி நாம் சேர்க்க வேண்டியது வில் ஆர் ஷல். இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லிட்டேன்? ஷல் எப்போ சேர்ப்போம்? ஐ அண்ட் விங்கிற சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் தான் சேர்ப்போம். பாக்கி எல்லா சப்ஜெக்ட் எது வந்தாலும் அதுக்கு நம்ம வில் மட்டும்தான் சேர்ப்போம். ரைட்டுங்களா? அடுத்து நம்ம போக போகிறது த ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். இது வரைக்கும் பார்த்த ஃபியூச்சர் டென்ஸில் நாம் என்ன நினச்சிருக்கோம்? எதிர்காலத்தில் நடக்கிற விஷயத்தை சுருக்கமாக சொல்வதற்காக, ஒரு சிங்கிள் சென்டென்ஸை சொல்வதற்காக படித்தோம். இப்போ பார்க்க போகிறது த ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். அது என்ன சார் அப்படின்னா, அதுவும் என்ன காலத்தை குறிக்கிறது? அது ஒரு வகையான ஆக்ஷன். அந்த ஆக்ஷன் வருங்காலத்தில் குறிப்பிட்ட கால அளவில் நடக்கும் என்று நினைத்து நாம் சொல்வது. எப்படி? நீங்கள் சும்மா ஃப்ரெண்ட்ஸோட விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது பேசிட்டு நீங்கள் சொல்வீங்க, நாளைக்கு சண்டே லீவ், நாளைக்கு இந்நேரம்லாம் நான் எங்கள் வீட்டில் டிவி பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லுவீங்க. உண்மையாக? நாளைக்கு எக்ஸாம், நாளைக்கு மத்தியானம்லாம் இந்நேரம் நான் பரிசை எழுதிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. உண்மையா இல்லைங்களா? இதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் இப்போ ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸை திங்க் பண்ணி பாருங்கள். அதுதான் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். இட் ஈஸ் டு டாக் அபவுட் தி ஆக்ஷன்ஸ் விச் வில் பி இன் ப்ராக்ரஸ் அட் த டைம் இன் த ஃபியூச்சர். தட் இஸ் கால் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். இதுக்கு நம்ம என்ன சார் பண்ண போகிறோம்? ரொம்ப சிம்பிள். எப்படி ஒரு ஆக்ஷன் வெர்பு ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் வெர்புக்கு முன்னாடி வில் ஷெல் சேர்த்தமோ, அதோட
வில் பி சேர்க்க போகிறோம். இப்போ வில் பி அல்லது ஷல் பி சேர்க்க போகிறோம். காரணம் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் என்றாலே நாம் என்ன சேர்ப்போம்? வெர்போட ஐஎன்ஜி சேர்ப்போம். டேக்னா டேக்கிங், கோனா கோயிங், கம்னா கம்மிங் போட போகிறோம். அப்போ வில் ஷெல்க்கு அப்புறம் ஆக்ஷன் வெர்பில் ஐஎன்ஜி சேர்த்தோம்னா அது வந்து ஒரு டிஸ்கனெக்ஷனில் இருக்கும். காரணம் எப்பொழுதுமே ஐஎன்ஜி வெர்புக்கு முன்னாடி ஒரு பி ஃபார்ம் வெர்பு இல்லாமல் இருக்காது, அது அமைப்பிலே வராது. அப்போ என்ன செய்வோம்? ஷல் பி கோயிங், வில் பி கோயிங், வில் பி டேக்கிங், ஷல் பி டேக்கிங் அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்போ நாளைக்கு இந்நேரம் நான் பரீட்சை எழுதி கொண்டு இருப்பேன்னா எப்படி சொல்லுவோம்? ஐ வில் பி ரைட்டிங் அல்லது ஐ ஷால் பி ரைட்டிங் த எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டிங் சார், சென்டென்ஸாக நான் எழுதிட்டேன் சார், ஆனால் இது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸான்னு எப்படி சார் நான் கண்டுபிடிக்கிறது? அங்கே தான் வழக்கம் போல் ஒரு கீவேர்ட்ஸ் கொடுத்துருப்போம். எப்படி சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்க்கு ஒரு கீவேர்ட்ஸ் கொடுத்தோம், டுமாரோ, டே ஆஃப்டர் டுமாரோ, நெக்ஸ்ட் வீக், நெக்ஸ்ட் மந்த் கொடுத்தது போல் இங்கே வந்து குறிப்பிட்ட டூரேஷன் ஆஃப் த டைமை மென்ஷன் பண்ணால் தான் இது வந்து ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். அப்போ குறிப்பிட்ட டூரேஷன் ஆஃப் தி டைம் எப்படி மென்ஷன் பண்ணுவது? கீவேர்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கோம். அட் திஸ் டைம் டுமாரோ, அட் திஸ் டைம் நெக்ஸ்ட் டே, அட் திஸ் டைம் நெக்ஸ்ட் வீக் அப்படின்றத மென்ஷன் பண்ணால் மட்டுமே மாணவர்களாகிய நீங்கள் கண்டிப்பாக இது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் தான் என்பதை கண்டிப்பாக நீங்கள் உணர முடியும். எப்படி சொல்வது? பை திஸ் டைம் டுமாரோ ஐ வில் பி ரைட்டிங் திஸ் எக்ஸாமினேஷன். நாளைக்கு இதே நேரத்தில் நான் தேர்வு எழுதி கொண்டிருப்பேன் சொல்லுவேன். நாளைக்கு சண்டே லீவு, வீட்டில் நான் டிவி பார்த்துட்டு தான் இருப்பேன்னு சொன்னேன்னா இப்போ சென்டென்ஸில் கொண்டு வருவோமே, தமிழில் நீ பேசிகிட்டு இருக்கிறது அன்றாடம் என்ன சொல்லுவேன்? அட் திஸ் டைம் டுமாரோ ஐ வில் பி வாட்சிங் டெலிவிஷன் ப்ரோக்ராம்ஸ் சொல்லலாம் இல்லைங்களா? அதுபோல் தான் த கீவேர்ட்ஸ் ஆர் கிவன் அண்டர். இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம், உங்களுக்கு புரியும். கண்டிப்பாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ உதாரணத்துக்கு இட் வில் பி ரெய்னிங் அட் திஸ் டைம் டுமாரோ. நாளைக்கு இதே நேரத்தில் மழை பெய்து கொண்டிருக்கும் அப்படின்னு நம்புறத அவன் சொல்கிறான். இதை தான் நம்ம எக்ஸ்ப்ளனேஷனில் கொடுத்தோம். என்ன சொல்லியிருந்தோம்? இட் இஸ் யூஸ் டு டாக் அபவுட் த ஆக்ஷன்ஸ் விச் வில் பி இன் ப்ராக்ரஸ் அட் திஸ் டைம் இன் த ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். He will be visiting his friends at this time next week. She will be watching TV at this program. They will be traveling at this time next week. You will be writing your test at this time next month. பார்த்தீங்கன்னா இந்த சென்டென்ஸில் எல்லாத்துலேயுமே க்ளூ வேர்ட், ஐ மீன் கீவேர்ட் கொடுத்துருக்கு. டுமாரோ, நெக்ஸ்ட் வீக், நெக்ஸ்ட் மந்த் கொடுத்துருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துருக்கிறது அட் திஸ் டைம்ங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோம். அட் திஸ் டைம்ங்கிறது என்ன அர்த்தம்? நாளை இந்நேரம். அட் திஸ் டைம் நெக்ஸ்ட் வீக், அடுத்த வாரம் இந்நேரம். ஆக அந்த டூரேஷன் ஆஃப் த டைம் மஸ்ட் பி மென்ஷன்ட் இன் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். Then only you can understand that this is future continuous tense. I have to add will or shall with be and verb with ing. That should be mentioned. It will be raining, he will be visiting, she will be watching, they will be traveling and you will be writing. So future continuous tense என்றாலே ஒரு டூரேஷன் ஆஃப் த டைமில் அந்த ஒர்க்கு ப்ராக்ரஸ் நடந்து கொண்டிருக்க வேண்டும் ஃபியூச்சரில் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிறோம். இது அன்றாட வாழ்க்கையில் நம்ம பேசக்கூடிய விஷயந்தான், பேசிக்கிட்டு இருக்கிற விஷயந்தான். ஆங்கிலத்தில் வெளிப்படுத்த தெரியாமல் முழித்து கொண்டிருந்தோம். நாளைக்கு நேரம் பரிசு எழுதிட்டு இருப்பேன், நாளைக்கு நேரம் விளையாண்டுக்கிட்டு இருப்பேன், நாளைக்கு நேரம் எங்கள் அப்பாவோட கடைக்கு போயிட்டு இருப்பேன். இது எல்லாமே என்னது? ஒரு கண்டினியூஸ் ஆக்ஷன் ப்ராக்ரஸ் இன் த ஃபியூச்சர், பட் இட் மஸ்ட் பி மென்ஷன் இன் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இது என்ன சார் டிஃபரன்ஸு பார்த்தீங்கன்னா, அதே ஃபியூச்சர் டென்ஸ், அதே ஃபியூச்சர் ஆக்ஷன்ஸ், தட் ஆக்ஷன் ப்ராக்ரஸ் இஸ் கண்டினியூயிங்னு சொன்னோம் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில். இந்த ஆக்ஷன் ப்ராக்ரஸ் இப்போது கம்ப்ளீட் ஆகிடும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறது. இன்னும் நல்லா தெளிவாக சொல்லணும்னா, த ஆக்ஷன் இட் இஸ் யூஸ்டு டு டாக் அபவுட் தி ஆக்ஷன்ஸ் that will be completed by a certain future time. That's all. That will be completed by a certain future time. Future timeல குறிப்பிட்ட டியூரேஷனுக்குள்ள நடந்து கொண்டிருந்ததை சொல்வது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். நடந்து முடிந்ததாக கருதி சொல்வது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். எப்படி சொல்வது? இன்னைக்கு மதியம் 1 மணி, நாளைக்கு பரீட்சை இருக்குது, பரீட்சை கண்டிப்பாக 1 மணிக்கு முடிஞ்சிடும். அதே 1 மணிக்கு என்ன சொல்லுவேன்? நாளைக்கு இந்நேரம் நான் பரீட்சை எழுதி முடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லுவேன். நாளைக்கு இந்நேரம் நான் கோயில் போயிட்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லுவீங்க. நாளைக்கு நேரம் நான் வீட்டில் சாப்பிட்டு முடிச்சிருப்பேன், நாளைக்கு நேரம் டிவி ப்ரோக்ராம் பார்த்து முடிச்சிருப்பேன் அப்படி சொல்லுவோம். ஒரு ஃபியூச்சர் ஆக்ஷனை நடந்து முடிஞ்ச மாதிரி ஒரு குறிப்பிட்ட கால அளவில் சொல்கிறது தான் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதுக்கு என்ன, இப்போ ஒரு சென்டென்ஸ் நானே சொல்கிறேன் வச்சு. ஐ வில் ஹாவ் கம்ப்ளீட்டட் மை ஹோம் ஒர்க் அட் திஸ் டைம் டுமாரோ. இந்த நாளைக்கு இதே நேரத்தில் என்னோடய ஹோம் ஒர்க்கை நான் முடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல கீவேர்டு எங்கே கொண்டு வரோம்? நாம் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸுக்கு அட் திஸ் டைம் சொன்னோம், இந்த இடத்துல பை திஸ் டைம்னு சொல்கிறோம். இந்த பை திஸ் டைம்ங்கிறது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா, இதே கால அளவில் அதே கால நேரத்தில், ரெண்டு தான் வித்தியாசம். அட் திஸ் டைம்னா இதே நேரத்தில் அர்த்தம், பை திஸ் டைமா இந்த கால அளவில்னு அர்த்தம். என்ன கால அளவில்னா அந்த நேரத்தில் முடிச்சிருக்கோன்னு நம்பி சொல்கிறோம்.
பை திஸ் டைம் டுமாரோ, பை திஸ் டைம் நெக்ஸ்ட் வீக், பை திஸ் டைம் நெக்ஸ்ட் மந்த், லைக் திஸ். ஸோ ஒரு 2-3 எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஐ ஷல் ஹவ் ஃபினிஷ்ட் மை ஹோம் ஒர்க் பை டின்னர் டைம். இந்த டின்னர் நேரத்துக்குள்ளே நான் இதோடைய ஹோம்ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். இது எப்படி இருக்குது? நேற்று நீ சினிமாவுக்கு போகணுன்னு நினச்சிருந்த, உன் ஃப்ரெண்டு வரல, நீ போகலை. அப்போ என்ன நினைப்ப? நேற்று என் ஃப்ரெண்டு வரல, வந்திருந்தா நான் போயிட்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆக்ஷனை முடிஞ்சதாகவே சொல்கிற, ஆனால் சம்பவம் நடக்கவில்லை. இது எங்கே சொல்கிறோம்? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதை அப்படியே மைண்டில் வச்சு ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு கொண்டு வாங்க. அப்படியே பாஸ்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டே எப்படி செய்வோம்னு பார்ப்போம். பை நெக்ஸ்ட் சம்மர் தே வில் ஹாவ் பில்ட் த பிரிட்ஜ். அடுத்த கோடை காலத்துக்குள் இந்த பாலத்தை கட்டியிருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த டூரேஷனுக்குள்ளே இந்த ஒர்க்கை முடிக்கணும் அப்படின்னு அவங்க டார்கெட் வச்சு ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ அந்த எதிர்காலம் தான், இன்னும் நடக்கலை தான், ஆனால் நடக்கக்கூடியதை முடித்த மாதிரி ஒரு டைம் டியூரேஷன் ஃபிக்ஸ் பண்ணி நாம் சொல்கிறோம். அதுதான் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். பை திஸ் டைம் நெக்ஸ்ட் மந்த் we shall have completed our exams. By this time tomorrow he will have completed his painting. By the next year we shall have completed this project அப்படின்னு சொல்கிறோம். எதாக இருந்தாலும், எந்த ஒர்க்காக இருந்தாலும் வருங்காலத்தில் குறிப்பிட்ட கால அளவில் முடிப்பது போல சொல்வது தான் இந்த ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் என்ற அர்த்தம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது அதிகம் பயன்படுத்தாத, நம்முடைய காமன் யூசேஜில் அதிகம் பயன்படுத்தாத டென்ஸு. ஆனாலும் கூட இது எந்த கால அளவை குறிக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு டென்ஸு. ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பெர்ஃபெக்டும் இருக்குது, கண்டினியூஸ் இருக்குது. இது எந்த கால அளவில் எதை குறிப்பது என்றால், வருங்காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்ஷனை, அந்த ஆக்ஷன் ப்ராக்ரஸை பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமுக்குள்ளே நடந்து முடிய போகிற மாதிரியே சொல்வது தான் இந்த ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை நடத்தி முடித்த பிறகு எந்த டென்ஸோடு இது காரலேட் ஆகுதுங்கிறத சொல்கிறேன். It is used for the actions which will be in progress over a period of time that will end the future. எப்படி சார்? முதல்ல நம்ம வேர்போடைய ஃபார்மேஷனை பார்ப்போம். வேர்ப் ஃபார்மேஷன் எப்படி இருக்கணும் இந்த சென்டென்ஸுக்கு, பர்டிகுலராக இந்த டென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, will have been writing, shall have been writing. அப்போ will have போடுறோம், been சேர்க்குறோம். ஏன் been சேர்க்குறோம்? ஐஎன்ஜி verb வரதுனால ஹேவுக்கு அப்புறம் ஐஎன்ஜி verb வராது, ஏன்னா அது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அப்போ ஐஎன்ஜி verb போட போகிறோம், ஏன்னா பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அதனால் பீன் சேர்க்குறோம். அப்போ வில் ஹாவ் பீன் ரைட்டிங், ஷல் ஹவ் பீன் ரைட்டிங்னு மாற்ற போகிறோம். அப்போ இதுக்கு கீவேர்ட்ஸ் என்ன சார் இருக்கும்? இந்த சென்டென்ஸில் வில் ஹவ் பீன் வந்துருச்சுன்னா இது வில் ஹவ் பீன் கொண்ட ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கப்படுது? பை திஸ் டைம் நெக்ஸ்ட் வீக், அதே தான். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸுக்கு என்ன கீவேர்ட் பார்த்தோம், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கு என்ன கீவேர்ட் பார்த்தோம், இப்போ பார்த்துட்டு இருக்க ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு நாம் என்ன பார்த்துருக்கோம்? எல்லாத்தையும் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக இன்னொரு டென்ஸோட ஒன்றிணைந்து போகும். அது என்னன்ற பார்ப்பதுக்கு முன்னாடி இந்த டென்ஸுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது எந்த கால நேரையில் குறிப்பிடுவது அப்படின்னு. ஐ ஷல் ஹேவ் பீன் ஸ்டடியிங் 10th ஸ்டாண்டர்ட் பை திஸ் டைம் நெக்ஸ்ட் இயர். அடுத்த வருஷம் இந்நேரம்னா நான் 10th படிச்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறோம். இது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் மாதிரியே இருக்கும். ஆனால் கண்டிப்பாக நம்ம குறிப்பிட்ட மாதத்தில் அந்த 10ஆம் வகுப்பை படித்து முடித்திருப்போம். அதனால தான் என்ன சொல்கிறாங்க, ஐ ஷல் ஹவ் பீன் ஸ்டடியிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஹீ வில் ஹவ் பீன் ட்ராவலிங் டு மும்பை நெக்ஸ்ட் வீக். அடுத்த வாரம் இதே நேரத்தில் நான் மும்பைக்கு ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னா அந்த ஆக்ஷன் எப்படியாவது பர்டிகுலர் டைமில் முடியும்னு அர்த்தம். அதே போல் ஹீ வில் ஹவ் பீன் ஸ்டேயிங் இன் லண்டன் நெக்ஸ்ட் இயர், ஷி வில் ஹவ் பீன் வெயிட்டிங் பை டுமாரோ, and they will have been going to picnic for the end of the month அப்படின்னு போட்டிருக்கும். என்னன்னா இந்த டென்ஸு அனைத்தும் அதிகமாக பரவலாக அனைத்து தரப்பினருமே பெரும்பாலும் பயன்படுத்துவதில்லை. அதனால் தான் கீழே லேட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். திஸ் டென்ஸ் இஸ் நாட் வெரி காமன் அப்படின்னு போட்டிருக்கோம். மோஸ்ட்லி ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுற இடத்துல ஃபுல்லாக ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸை மட்டுமே பயன்படுத்திக் கொள்கிறோம். காரணம் இரண்டும் அந்த ஆக்ஷன் ப்ராக்ரஸ் வில் பி கோயிங் ஆன் அப்படிங்கிற மாதிரி தான் வச்சுருக்கிறோம். அதனால் இதோட தான் இந்த 4 டென்ஸ் பார்த்தோம். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு இந்த 4 டென்ஸையும் பார்த்தோம். பார்த்தாலும் கூட இந்த காமனாக இல்லாமல் யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு அதிகமாக மக்கள் பயன்படுத்துவது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் மட்டுமே. இப்போ ஒரு சின்ன ரீகேப்போட போவோம்.
என்னன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். அதில் 5 அக்கேஷன்லலாம் இந்த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸை எப்படி யூஸ் பண்ணுறாங்கங்கிறத நம்ம பார்த்தோம். என்ன சொன்னோம்? இட் ரெஃபர்ஸ் டு எ டைம் லேட்டர் தேன் நவ் அண்ட் எக்ஸ்பிரஸஸ் ஃபேக்ட்ஸ் ஆர் சர்டன்டி அப்படின்னு சொல்லியிருந்தோம். பின்னாடி நடக்கக்கூடிய விஷயத்தை இப்போயே ஐடியாவை கிரியேட் பண்ணி நாம் சொல்வது. இப்போ பின்னாடி நடக்கக்கூடிய விஷயத்தை எப்படி சொல்வது என்றால் வில் சேர்ப்போம் அல்லது ஷல் சேர்ப்போம். எதுக்கு முன்னாடி? ஆக்ஷன் வெர்புக்கு முன்னாடி. அந்த ஆக்ஷன் வெர்பு என்னவாக இருக்கணும்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸாக இருக்கணும்னு சொல்லியிருந்தோம். ரைட்டுங்களா? இதுதான் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸுங்க. அதே நேரத்தில் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் என்ன சொன்னோம்? the same action which will be in progress at this time in the futureன்னு சொன்னோம். என்ன சொன்னோம்? திருப்பி நினச்சி பாருங்கள். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் அதே ஆக்ஷன் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வை தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பது போல சொல்லிக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு இந்நேரம் தேர்வு எழுதி கொண்டிருப்பேன். ஐ வில் பி ரைட்டிங் இன் தி எக்ஸாமினேஷன் அட் திஸ் டைம் டுமாரோ அப்படின்னு சொன்னோமா? அதே போல தான். நெக்ஸ்ட்டு ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். பாருங்கள், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு நம்ம என்ன சொன்னோம்? ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் இட் இஸ் யூஸ்ட் டு டாக் அபவுட் தி ஆக்ஷன்ஸ், தி சேம் ஆக்ஷன்ஸ் தட் வில் பி கம்ப்ளீட்டட் பை சர்டன் ஃபியூச்சர் டைம் அப்படின்னு சொன்னோம். காரணம், ஃபியூச்சர் டைமில் அந்த பர்டிகுலர் ஆக்ஷன்ஸ் உடனடியாக முடிந்தது போல பேசுவது. இப்போ நான் ஒரே விஷயத்த ஆங்கிலத்தில் சொல்லாமல் தமிழ்லேயே சொல்கிறேன். ஐ வில் பி ரைட்டிங் தி எக்ஸாமினேஷன் அட் திஸ் டைம் டுமாரோ. நாளைக்கு இதே நேரம் நான் தேர்வை எழுதி கொண்டிருப்பேன். இப்போ அப்படியே பாருங்கள். ஐ வில் ஹாவ் ரிட்டன் தி எக்ஸாமினேஷன் பை திஸ் டைம் டுமாரோ. இந்த கால அளவில் நான் தேர்வை எழுதி முடித்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறோம் நாளைக்கு. ரைட்டுங்களா? இப்போ அப்படியே இதே சென்டென்ஸை ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு கொண்டு போகலாம். எப்படி? ஐ வில் ஹாவ் பீன் ரைட்டிங் தி எக்ஸாமினேஷன் டுமாரோ அப்படின்னு கொண்டு போனீங்கன்னா ஏறக்குறைய எது ரெண்டும் ஒன்றாக தெரிகிறது? ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸும் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸும் ஒன்றாக தெரிகிறது. ஆனால் இதில் கால அளவு தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பிட்ட அளவில் தான் அந்த தேர்வை எழுதி நான் முடித்திருப்பேன் என்று சொல்லி முடிக்கின்றோம். ஆக இந்த 4 டென்சஸாக இருக்கக்கூடிய ஃபியூச்சர் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அண்ட் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்ற 4ஐயும் நாம் ஈஸியாக இப்பொழுது பார்த்துருக்கோம். இப்போ நமக்கு என்னென்னா இந்த 4 டென்ஸையுமே கால அளவோடு உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இதை நீங்கள் ப்ரஷ்அப் பண்ணிக்கணும். உங்கள் ப்ரஷ்அப் யுவர் நாலேஜ் இன் இங்கிலீஷ். அதுக்கு என்ன தேவை? அடிப்படையாக இருக்கக்கூடிய கிராமரில் டென்சஸ், வாய்ஸஸ் இதெல்லாம் தேவை. இப்போ நாம் அடுத்து பார்க்க வேண்டியது இந்த பார்த்த 4 டென்சஸ்லையும் ஒரு சின்ன செக்கிங். எப்படி? ஒரு சின்ன எவாலுவேஷன். உங்களுக்கு என்ன எவாலுவேஷன்? ஒரு 8 கேள்வி கேட்போம். இதில் என்னென்ன டென்ஸு, இதுக்கு என்ன வெர்ப் ஃபார்மேஷன் மாறும். நீங்கள் வெர்ப் ஃபார்ம்ஸை நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ கொஷின் நம்பர் 1, இஃப் இட் ரெயின்ஸ் ஹெவிலி வாட் டேஷ் யூ டேஷ் டூ. மழை ஹெவியாக பெய்தால் வாட் டேஷ் யூ டூ. இந்த இடத்துல என்ன வெர்ப் வரும்? இட் இஸ் வெரி சிம்பிள். இட் இஸ் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். வாட் வில் யூ டூ? சிம்பிள் கொஸ்டின்ஸ். ரைட்டுங்களா? இது ஈஸியாக கண்டுபிடிக்க வேண்டியது. இப்போ நீங்கள் இந்த பாக்கி 7 நான் சொல்கிறதுக்கு முன்னாடி வாசிக்கும் பொழுது நீங்கள் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதில் என்ன கீவேர்டு இருக்குது, கீவேர்டு வச்சு அது என்ன டென்ஸ் நம்ம கண்டுபிடிப்போங்கிறத மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக எளிமையாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடுவீங்க. இப்போ ஐ வில் கோ ஃபார் த செகண்ட் ஒன். ஷீ டேஷ் ஹர் ஒர்க் பை த டைம் நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ பை த டைம் நெக்ஸ்ட் மந்த் போட்டிருக்கு, அட் திஸ் டைம் நெக்ஸ்ட் மந்த்னு போடலை. அப்போ இது என்ன டென்ஸாக இருக்குன்னு கெஸ் பண்ணிக்கோங்க. என்ன வேர்பு மாற்ற போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேஷ் பக்கத்தில் என்ன கொடுத்துருக்கு? கம்ப்ளீட் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ என்னவாக இருக்கும்? வெரி குட். இது என்னது? ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸு. அப்போ ஷீ வில் ஹேவ் கம்ப்ளீட்டட் ஹர் ஒர்க் பை த டைம் நெக்ஸ்ட் மந்த். அடுத்த மாதம் இது குறிப்பிட்ட கால அளவில் என்ன முடிச்சிருப்பாங்க? இந்த ஒர்க்கை முடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகேங்களா? இப்போ தேர்ட், வி டேஷ் ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்குன்னா கன்ஸ்ட்ரக்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஏ நியூ பில்டிங் அட் திஸ் டைம் நெக்ஸ்ட் இயர் கொடுத்துருக்கு. நல்லா பாருங்கள், முந்தின சென்டென்ஸ் கொடுத்துருந்தது பை திஸ் டைம், இப்போ கொடுத்துருக்கிறது அட் திஸ் டைம். இப்போ அட் திஸ் டைம்னா என்ன டென்ஸாக இருக்க வேண்டும்? ட்ரை டு இமேஜின், ட்ரை டு திங்க் ஆஃப் இட். வாட் டென்ஸ் வில் பி? we shall be constructing a new building at this time next year. அடுத்த வருஷம் இந்நேரம் இங்கே புதிய கட்டிடம் கட்டிக்கொண்டிருப்பார்கள் அல்லது நாங்கள் கட்டிக்கொண்டிருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சப்ஜெக்ட் என்ன சொல்லுது? வி, நாங்கள் இந்த புதிய கட்டடத்தை கட்டி கொண்டிருப்போம் அடுத்த வருடம் இந்நேரம் அப்படிங்கிறது அந்த சென்டென்ஸோடைய அமைப்பு. ஆக அட் திஸ் டைம் என்கின்ற கீவேர்டு மூலமாக இது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் என்று நீ கண்டுபிடித்திருக்கிறாய். அதே போல் பை திஸ் டைம் நெக்ஸ்ட் மந்த் என்பது மூலமாக இது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் என்பதை கண்டுபிடித்திருக்கிறாய். இப்போ அடுத்து பார்க்கறது வெரி சிம்பிள், நீங்களே சொல்லிடுவீங்க பாருங்கள். இட் டேஷ் ரெயின் டுமாரோ.
ஒரு சிம்பிள் சென்டென்ஸ், நாட் வெரி லென்த்தி. இப்போ வாட் வில் பி த ஆன்சர் ஹியர்? இட் வில் ரெயின் டுமாரோ. அவ்வளோதான் ஆன்சர். இது போல தான் எளிமையாக கண்டுபிடிக்க முடியும். பை த கீவேர்ட்ஸ் அண்ட் வெப் ஃபார்ம்ஸ் யூ ஹாவ் டு ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் தட் திஸ் இஸ் வாட் டென்ஸ் அப்படின்னு. இப்போ லெட்ஸ் கோ ஃபார் த ஃபிஃப்த் ஒன். தே டேஷ் மை பர்த்டே பை த டைம் நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ டேஷில் என்ன வரணும்னா கொடுத்துருக்க வேர்டு வந்து செலிப்ரேட்டுங்கிற வேர்பு கொடுத்துருக்காங்க. பை த டைம் சொல்லிட்டாங்க, அட் திஸ் டைம் சொல்லலை. பை த டைம் வந்து என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் அப்படின்னு வருது. அப்போ இட்ஸ் வெரி சிம்பிள். தே வில் ஹாவ் செலிப்ரேட்டட் மை பர்த்டே பை த டைம் நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து, ஹீ டேஷ் from his service by the time next year. The same tense is going to be followed here. So the same future perfect tense. So what may be the answer? He will have retired from his service by the time next year. நான் அடுத்த வருஷம் இந்நேரம் அவர் ரிட்டையர்ட் ஆகிருப்பார் அப்படின்னு சொல்கிறோம். Let us go for the next one. Seventh one. The teacher dash his award by the time next month அப்படின்னு போட்டிருக்கு. இதுவும் இந்த சேம் தான், by the time கொடுத்துருக்கு. அப்போ என்ன ஆகும்? வாங்கியிருப்பாங்க. The teacher will have received his award by the time next month. அடுத்த மாதம் இந்நேரம் அவர்கள் இந்த விருதை பெற்றிருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறோம். இது பாருங்க, லாஸ்ட் ஒன்று ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். See, the government dash the dreadful corona by next year போட்டிருக்கு. அதுவும் இந்த சேம் டென்ஸ் தான் வருது. காரணம் by the time கொடுத்துருக்கோம். அப்போ what may be the answer for future perfect tense? The government will have eradicated the dreadful corona. கொரோனா என்ற கொடிய நோயை கண்டிப்பாக ஒழித்து கட்டியிருப்பார்கள் அரசாங்கம் அடுத்த வருடத்திற்குள்ளாக அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ தீஸ் ஆர் தி எவாலுவேஷன் கொஷின் ஃபார் யுவர் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த 8 கொஷின் மூலமாக இப்போ பார்த்த 4 ஃபியூச்சர் டென்சஸுடைய கைண்ட்ஸாக இருக்கக்கூடிய 4ஐயும் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். ஏற்கனவே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லேருந்து பாஸ்ட் டென்ஸில் 4 பார்த்த இப்போ ஃபியூச்சர் டென்ஸ் வந்திருக்கோம். இந்த 12 டென்ஸையும் நீங்கள் முழுமையாக கற்றுக்கொண்டால் மட்டுமே எந்த ஒரு சென்டென்ஸையும் நீங்கள் வாசிக்கும் பொழுதும் எழுதும் பொழுதும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதுதான் ஒரு கிராமருக்கு அடிப்படை. ஆங்கிலத்தை தவறில்லாமல் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் எது தேவைப்படுகிறது என்றால் இந்த டென்சஸ் தான். அடுத்து இன்னொரு கிளாஸில் நம்ம கண்டிப்பாக இதே போன்ற அருமையான ஒரு உதாரணங்களோட நம்ம பார்ப்போம். இப்போ டென்சஸ் இதோட நம்ம முடிச்சுக்கிட்டோம். 12 டென்ஸையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது மாதிரி எவாலுவேஷன் ஷீட்ஸை வச்சு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.